தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். ஆன்ம தோழிகள் அத்தனை பேருக்கும் சுவாசம் டிவியின் சார்பாக எல்லா அன்னையருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மா அப்படின்னாலே ஒரு குழந்தை உருவாவதற்கு ஒரு தாய் எவ்வளவு தியாகங்களை செய்கிறாள். அதனால் இந்த அன்னை அப்படின்றது நம்ம யோசிச்சு பாருங்களேன். பாரத மாதா அப்படின்னு தான் சொல்கிறோம், அப்படி தானே சொல்கிறோம் இல்லையா? பூமி தாய் அப்படின்றோம். எல்லாவற்றிலுமே அம்மா என்பவள் முதன்மையானவள். இன்னொன்று, ஒரு குழந்தைக்கு முதல் குரு யார் அப்படின்னா அம்மா. ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டெய்லி ஸ்கூலுக்கு போவான். போயிட்டு வரும்பொழுது ஒரு நாள் அந்த பள்ளியிலேருந்து ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள். அதை அம்மா கிட்ட கொண்டு தரான். அம்மா, இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அதை பிரித்து படித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரம் அதிர்ச்சியாக இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உன் பையன் சரியாக படிக்கலை, அதனால் நீ உன் பையனை இனிமேல் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம், கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு இருந்தது. ஆனால் அந்த தாய் என்ன செய்தாள்னா, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தையை அடிப்போம், திட்டுவோம், எவ்வளோ விஷயங்கள் செய்வோம். ஆனால் அந்த தாய் என்ன செய்தாள் என்றால், அந்த பையன் கேட்குறான், அம்மா அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. அந்த தாய் சொல்கிறாள், உன்னுடைய தலைமை ஆசிரியை கொடுத்துருக்காங்க, நீ ரொம்ப நல்லா படிக்கிறியா, உனக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லையா, உன்னை வீட்டிலேருந்தே படிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை கம்மன் போயிடுறான். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு தக்க அறிவுரைகள் கூறி தகுந்த ஞானத்தை கொடுத்து பாடங்கள் கற்பித்து பிற்காலத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆக்கினார். அவர் யார்னா, நம்ம எல்லாம் இப்போ உட்காந்துருக்கோம்ல, கரண்ட்டு வெளிச்சம்னு, அதை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு தாய் அன்னைக்கு அவனை திட்டி அவனை ஒரு ஒரு கொடுமைப்படுத்தி அவனை அடித்து இதெல்லாம் பண்ணியிருந்தால் நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கிடைத்திருக்க மாட்டார். அப்போ அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு பொறுமை இருந்திருக்கணும், எப்படி ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அன்னைக்கு முயற்சி எடுத்ததால் என்னாச்சு, தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு கிடைத்தார். அதே போல் ஜீஜா மாதா எடுத்துக்கோங்க. வீர சிவாஜியை பெற்றெடுத்த ஜீஜா மாதா மிகப்பெரிய ஒரு தாய். இன்னைக்கு இதிகாசங்களில் இடம் பிடிச்சிருக்கு வீர சிவாஜி அப்படின்னு சொல்லும்பொழுது. அதுக்கப்புறம் சீத்தை எடுத்துக்கோங்க. சீத்தை லவக்குச்சாக்கு வெறும் ராஜ வாழ்க்கை மட்டும் தெரியக்கூடாது, எல்லா வித்தைகளும் தெரிந்திருக்க வேண்டும், நல்ல குணங்கள் வர வேண்டும், எல்லாவற்றையும் அவர்கள் பழக வேண்டும் என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவங்க காட்டுக்கு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். குந்தி தேவி எடுத்துக்கோங்க. பஞ்சபாண்டவர்களை எப்படி வளர்த்தார்? பஞ்சபாண்டவர்களை காட்டில் வச்சு எவ்வளோ கஷ்டங்கள். அதனால்தான் இன்னைக்கு பஞ்சபாண்டவர்கள் இதிகாசத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். குழந்தைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உடனே மதர்ஸேன்னு சொல்லி கிஃப்டெல்லாம் வாங்கி தருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு சாரி வாங்கி தரேன், எங்கள் அம்மாவுக்கு வாட்ச் வாங்கி தரேன், வளையல் வாங்கி தரேன். அது முக்கியம் அல்ல. அந்த அன்னையிடம் கற்றுக்கொண்ட பாடங்களை கவனத்துடன் வைத்து அந்த அன்னையை போற்றி எப்பொழுதும் ஒரு நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து தியானம் செய்து அந்த அன்னை எப்பயுமே எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைக்கு தவறாக எதையும் சொல்லித்தர மாட்டார். அதனால் அன்னை சொல்படி கேட்டு நடந்து நமக்கு அன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். மறுபடியும் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.